ஃப்ளிப்கார்ட்ல டைரெக்டாகவே உங்கள் ஃபோன் வந்து சேல் பண்ண முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா கைஸ்? ஆமாம் கைஸ், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலே நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து சேல் பண்ண முடியும். நீங்கள் வந்து கேஷிஃபையர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஷிஃபையர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலே நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் சேல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே ஆப்ஷன் இருக்குது கைஸ். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லுவேன். ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் ஃபோன் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே சேல் பண்ணிக்கலாம். கேஷிஃபை வந்து நிறைய இடத்துல வந்து சர்வீஸ் அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. சிட்டி சைட் மட்டும் தான் வந்து கேஷிஃபை வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் அவுட் சைட்லலாம் கிராம சைட்லலாம் அவைலபிளாக இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட் வந்து 98% உங்களுக்கு வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஃபோன் சேல் பண்ண சொல்லி தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியாது. இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சேனல் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால சொல்கிறேன், நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் நான் ஸ்க்ரீன் கூட ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுவேன். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் ஆன் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக ப்ளே ஸ்டோரில் போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷன் தான் கைஸ். இது வந்து தனியாக ஒரு ஆப் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணுவீங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃபோன் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட் ரீஸ்டேட் சொல்லி இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்துட்டு நான் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் ரீஸ்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோமா, கிளிக் பண்ண உடனே மேலே ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேஷிஃபை காட்டும். ஏன்னா அது ஃபோன் சேல் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், சரியா? இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ஃபோன் சேல் பண்ணலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளிப்கார்ட் ரீசெட் சேல் ஓல்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு காட்டும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் இல்லைனாக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஃபோன் பழைய ஃபோன் நீங்கள் வந்து சேல் பண்ணணுன்னாக்கா இந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் பண்ண முடியும், சரியா கைஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். ஃப்ளிப்கார்ட் ரீசெட் சொல்லி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோனில் இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து இதில் காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி A21s 6GB RAM 64GB இன்டர்னல் சொல்லி இதோட ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு இதில் காட்டிச்சு. நீங்கள் எந்த ஃபோன்லேயே இது டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் இதில் காட்டிடும். இல்லை நீங்கள் வேறு ஃபோன் சேல் பண்ணணுனாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன் தான். அந்த செல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா வேறு ஃபோன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோன் கையில் வச்சிருக்கிற ஃபோனே நீங்கள் வந்து ஃபோன் ரேட் எடுக்கணும்னாக்கா இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட் கோட் இருக்குல்ல, அந்த கெட் கோட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ நான் இந்த கெட் கோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே உங்கள் ஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம் வைஃபை ப்ளூடூத் எல்லாமே அதுவே வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போகும். ஆட்டோமேட்டிக் என்ன பர்மிஷன் கேட்குது எல்லா பர்மிஷன் ஆன் பண்ணிக்கணும். கேமரா ஆன் ஆகிடும், பேக் கேமரா அதுவே எல்லாமே ஆன் ஆகுது, பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளாஷு வைஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஃப்ளாஷ் லைட் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி இப்போ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டச் செக் பண்ண ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ டச் எல்லாமே பக்காவாக இன்னும் செக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டச் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ நான் டச் எல்லாமே செக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு நம்பர் சொல்லும். அந்த நம்பர் நீங்கள் இதில் டைப் பண்ணணும் 351. இதில் வந்து ஸ்பீக்கர் நல்லா இருக்கா இல்லையா சொல்லி அதுவே செக் பண்ணணும் நம்மளுக்கு சொல்லிட்டு, சரியாக? இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஓகேவா இருக்குது சொல்லி இங்கே காட்டுது, சரியாக? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்க்ராட்ச் ஆன் பாடி, இதில் வந்து ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் எதனா இருக்கான்னு சொல்லி கேட்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், இந்த மார்க் போட்டுடணும். இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். இப்போ இதில் இருந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இதில் இல்லை, எந்த டேமேஜும் இல்லை. இதில் எதுவுமே நான் வந்து மார்க் பண்ண மாட்டேன். உங்கள் ஃபோனில் எதனா டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் எதனா இதில் டாட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ரேட் அவங்க போடுவாங்க. இப்போ இதில் எதுவுமே எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இதில் வந்து பிராண்டோட பாக்ஸ் இருக்கா சொல்லி கேட்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறணும். சார்ஜர் இருக்கா கேட்கும், இல்லை இருந்துச்சுன்னா டிக் மார்க் எடுத்து இல்லைன்னா விட்டுறணும். வேலிட் பில் இருக்கா சொல்லி கேட்கும், அது இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் மார்க் பண்ணி இல்லைன்னா விட்டுறணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனுக்கு பில்லுக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் வந்து பேக் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட மொபைல் நம்பர் போடணும். நான் மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். மொபைல் நம்பர் போட்டோன்னா நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் கேட்கும், நான் சப்மிட் கொடுத்துறேன். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருக்கு.
ஓடிபி போட்டோன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொசீட் ஆயிரும். இப்போ இந்த ரேட்டுக்கு தான் இந்த ஃபோன் வந்து போகுது சொல்லி இதில் காட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ரீசெட் அஷ்யூர்ட் ப்ரைஸ் 3723 rupees. இந்த ஃபோனோட ப்ரைஸை வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணிச்சு, அதுவே வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு விரும்ப இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல் நவ் கொடுத்தீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து செல் நவ் கொடுத்துட்றேன் பாருங்கள். செல் நவ் கொடுத்தோன்னா இதில் வந்து உங்கள் ஃபோனோட எதனா கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா உங்ககிட்ட எதனா கூப்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பன் போட்டுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கண்டினியூ கொடுத்தோன்னா இப்போ நீங்கள் வந்து இது கண்டினியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்கப் உங்கள் ஃபோனில் எதனா பேக்கப் வச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லி கேட்குது. அதே மாதிரி பிக்கப் அட்ரஸ் ப்ரூஃப் போட சொல்லுது. அதே மாதிரி ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி உங்கள் பிக்கப் அட்ரஸ் ப்ரூஃப்னாக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் அதில் போடணும்னு சொல்லி கேட்குது. அதே மாதிரி உங்கள் ஃபோன் உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஐடினாக்கா ஆதார் கார்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், இல்லை பாஸ்போர்ட் இல்லை லைசன்ஸ் எது இருந்தாலும் சரி, ஆனால் கவர்மெண்ட் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் கொடுத்து ஐ எம் எக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் ஃப்ரண்ட் ப்ராசஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் நேம் நீங்கள் யார் சேல் பண்ண போகிறீங்களோ அவங்க நேம் இதில் போடணும், இமெயில் ஐடி போடணும், அதில் வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் போடணும், கம்ப்ளீட் அட்ரஸ் இதில் போட்டுடணும். எல்லாமே போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரொசீட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் அட்ரஸ் சேவ் ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கீங்கனாக்கா மறுநாள் காலையில் இல்லை ஈவினிங் உங்களுக்கு வந்து கால் வரும். நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கால் வரும். அவங்களே வந்து உங்கள் வீட்டாண்டே வந்துட்டு அவங்கள வந்து ஃபோனை கலெக்ட் பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட் உங்கள் கையில் கொடுத்துட்டு உடனே உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோன் சேல் பண்ண சொல்லி விரும்பல கைஸ். அதனால நான் வந்து ஃபுல் ப்ரொசீட் நான் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு பண்ணணுனாக்கா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்காக நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.